ஓம் சாந்தி. 24/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வீட்டிற்கான வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி இருந்தால் இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும். கேள்வி: சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு சங்கமத்தில் எந்த ஞானம் அடைந்துள்ளனர்? பதில்: சங்கமத்தில் தந்தை உங்களுக்கு அமரக்கதை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். இது அழிவற்ற, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களது நடிப்பை நடிக்கின்றனர். அது ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம்தான் சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். அங்கு மரணத்தின் பெயர் கிடையாது. பழைய ஷரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பர். பாடல்: பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார், நான் வழி காண்பிக்கின்றேன். ஆனால் முதல் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள். ஆத்ம அபிமானியாகி அமர்ந்தால் உங்களுக்கு வழியை எளிதாக பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் ஏமாற்றமடைந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் உள்ளன. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்திருக்கின்றார். நான் உங்களுக்கு வழி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எதற்கான வழியை கூறுகின்றார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி. சாந்திதாமம் தான் முக்தி என்று கூறப்படுகிறது. ஆத்மா ஷரீரமின்றி எதுவும் பேச முடியாது. கர்மேந்திரியங்களின் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது. வாயின் மூலம் சப்தங்கள் ஏற்படுகிறது. வாய் இல்லை என்றால் பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும்? காரியங்கள் செய்வதற்காக தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ காரியங்கள் செய்தீர்கள். இந்த பாவ காரியங்கள் அழுக்காக காரியங்களாக ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் ராவணனே இல்லை எனும் பொழுது காரியங்கள் அக்கர்மமாக ஆகிவிடுகிறது. அங்கு 5 விகாரங்கள் இருக்கவே இருக்காது. அதுதான் ஸ்வர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதவாசிகள் ஸ்வர்கவாசியாக இருந்தனர். இப்பொழுது நரகவாசிகள் என்று கூறப்படுகின்றனர். விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றனர். எங்கு துக்கத்தின் பெயரே கிடையாதோ பாபா அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று இப்பொழுது கூறுகின்றனர். எப்பொழுது பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது. ஸ்வர்க்கத்தில் இருந்து நரகத்திற்கு வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இது விளையாட்டாகும். தந்தைதான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உண்மையிலும் உண்மையான சத் சங்கம் இதுதான். நீங்கள் இங்கு சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் படைப்பவர் ஆவார். அவர் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தைதான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். எல்லைக்கு உட்பட்ட தந்தை கூட ஹே பகவான், ஹே பரம்பிதா பரமாத்மா, கருணை காட்டுங்கள் என்று கூறுகின்றனர். இதை தந்தைதான் கொடுக்க முடியும். அதுவும் 21 பிறவிகளுக்கு. கணக்கு பார்க்க வேண்டும். சத்யுகத்தில் இவரது, அதாவது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது நிச்சயமாக குறைந்த மனிதர்கள்தான் இருப்பர். ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. ஒரே ராஜ்யம் மட்டுமே இருந்தது. அதுதான்
ஸ்வர்க்கம், சுகதாமம் என்று கூறப்பட்டது. புது உலகம் சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. பழைய உலகம் தமோ பிரதானம் என்று கூறுகிறோம். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானமாக இருக்கும். பிறகு சத்தோ, ரஜோ, தமோ நிலையை அடைகிறது. சிறிய குழந்தையை சத்தோ பிரதானம் என்று கூறலாம். சிறிய குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தது என்று கூறப்படுகிறது. மகாத்மாக்கள் பிறந்து பெரியவர்களாக ஆகி விகாரத்தின் அனுபவம் செய்த பிறகுதான் வீட்டை விட்டு செல்கின்றனர். சிறிய குழந்தைகளுக்கு விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாது. முற்றிலும் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கின்றனர். அதனால்தான் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை செய்கின்றனர். இந்த மகிமை ஒரு பொழுதும் சாதுக்களுக்கு கூறுவது கிடையாது. இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை தந்தை புரிய வைக்கின்றார். மற்றவர்களை துன்புறுத்துவது இம்சை என்று கூறப்படுகிறது. அனைத்தையும் விட மிக பெரிய இம்சை காமத்தில் செல்வதாகும். தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது. காம விகாரத்தில் செல்வது கிடையாது. உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். தேவதைகள் சத்யுகத்தில் இருப்பர். இங்கு யாரும் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. நாம் கீழானவர்கள், பாவிகள், விகாரிகள் என்று நினைக்கின்றனர். பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என்று கூறிக்கொள்ள முடியும்? அதனால்தான் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இந்து என்பது இந்துஸ்தானிலிருந்து உருவானது. அவர்கள் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். நாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கூறினாலும் இந்துக்கள் என்று கூறிவிடுவர். எங்களிடம் இந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல் மட்டும்தான் இருக்கிறது என்று கூறுவர். பதீத்தமாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. நாம் பூஜைக்குரிய தேவி தேவதையாக இருந்தோம். இப்பொழுது பூஜாரிகளாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பூஜையும் முதல் சிவனுக்கு தான் செய்தீர்கள். பிறகு கலப்பட பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தை ஒருவர்தான். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி தேவதைகள் பலர் இருக்கின்றனர். அவர்களிடத்தில் இருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பது கிடையாது. இந்த பிரம்மாவிடம் இருந்தும் எங்களுக்கு ஆஸ்தி எதுவும் கிடைக்காது. ஒருவர் நிராகார தந்தை, மற்றொருவர் சாக்கார தந்தை. சாக்கார தந்தை இருந்தாலும் கூட ஹே பகவான், ஹே பரம்பிதா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். லௌகீக தந்தையை இவ்வாறு கூற மாட்டார்கள். ஆக ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. கணவன் மற்றும் மனைவி இருவர் பங்குதாரர்களாக, அதாவது பார்ட்னராக இருந்தால் அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும். முதல் பாதி அவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்கே முழு செல்வமும் கொடுத்து விடுகின்றனர். சிலருக்கு அதிகமாக மோகம் இருக்கிறது. நாம் இறந்த பின்பு குழந்தைகள்தான் உரிமையாளர்களாக இருப்பர் என்று நினைக்கின்றனர். இன்றைய நாட்களில் தந்தை இறந்த பின்பு தாயை கவனிப்பது கிடையாது. சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கின்றனர். சிலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கின்றனர். இன்றைய நாட்களில் பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக தான் இருக்கின்றனர். அனைத்து செல்வங்களையும் அபகரித்து சென்று விடுகின்றனர். நல்ல தர்மத்தில் உள்ள குழந்தைகளும் சிலர் அவ்வாறு அதிகம் தொந்தரவு செய்பவர்களாக ஆகின்றனர். இப்பொழுது குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். பாபா எமக்கு சுகத்திற்கான எங்கு அமைதி இருக்குமோ அதற்கான வழி கூறுகின்றார்.
என்று கூறுகிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் சுகம் இருக்கவே முடியாது. சிவன் வேறு, சங்கர் வேறு என்பதை கூட பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. தலை வணங்கிக் கொண்டே இருங்கள், சாஸ்திரம் படித்துக் கொண்டே இருங்கள், அவ்வளவுதான் நல்லது. இதனால் என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. அனைவருக்கும் அமைதி கொடுக்கும் சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். சத்யுகத்தில் சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். பாரதத்தில் சுகம், சாந்தி இருந்தது, இப்பொழுது கிடையாது. ஆகையால் பக்தி செய்து செய்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். சாந்திதாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பாபா, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைவோம். தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இங்கேயே தூய்மையாக வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்துவிடும். அதனால்தான் நினைவிற்கான முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஹே ஆன்மீக ஆத்மாக்களே என்று அழைக்கக்கூடிய சத்சங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இது ஆன்மீக ஞானம். இது ஆன்மீக தந்தையிடமிருந்துதான் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஆத்மா என்றால் நிராகாரமானது. சிவனும் நிராகாரமானவர் அல்லவா? உங்களது ஆத்மாவும் பிந்துவானது, மிகவும் சிறியதாக இருக்கிறது. அதை யாரும் தெய்வீக பார்வையின்றி பார்க்க முடியாது. தெய்வீக பார்வையை தந்தைதான் கொடுக்கின்றார். பக்தர்கள் அமர்ந்து விநாயகர், அனுமான் போன்றவர்களை பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும்? தெய்வீக பார்வையை கொடுக்கும் வள்ளல் நான் தான் என்று தந்தை கூறுகின்றார். யார் அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நான் தான் சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன். இதனால் எந்த லாபமும் கிடையாது. குஷியடைந்து விடுகின்றனர், அவ்வளவுதான். இருப்பினும் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். பலனாக அடைவது எதுவும் கிடையாது. படிப்பு படிக்காமல் எதுவும் அடைந்துவிட முடியாது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆவர். நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும் அல்லவா? மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் ஆகும். உண்மையில் கிருஷ்ணருடன் ஊஞ்சலாடுங்கள், ஸ்வர்க்கத்தில் அவருடன் இருங்கள். அது படிப்பில்தான் இருக்கிறது. எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். பகவானால் கூறப்பட்டதை தான் ஸ்ரீமத் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணரின் ஸ்ரீமத் என்று கூறுவது கிடையாது. பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் மூலம் கிருஷ்ணரின் ஆத்மா இந்த பதவியை அடைகிறது. உங்களது ஆன்மாவும் தேவதா தர்மத்தில் இருந்தது, அதாவது கிருஷ்ணரின் பூமியில் இருந்தது. ராதே கிருஷ்ணர் தங்களுக்குள் என்ன உறவுடன் இருந்தனர் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. இருவரும் தனித்தனியாக ராஜ்யத்தில் இருந்தனர். சுயம் வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றனர். இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். ஸ்வர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆவதற்காகத்தான் நீங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இளவரசன் இளவரசிக்கு சுயம்வரம் ஆன பின்பு பெயர் மாறிவிடும். ஆக தந்தை குழந்தைகளை இவ்வாறு தேவதைகளாக ஆக்குகின்றார். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நீங்கள் வாய் வழி வம்சத்தினர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் விகார வம்சத்தினர்கள். அந்த பிராமணர்கள் காமசிதையில் அமர செய்வதற்கான தாலி கயிற்றை கட்ட செய்கின்றனர். ஆக அதை விட வேண்டி இருக்கும். இந்த காலத்து குழந்தைகள்
சண்டை சச்சரவுகளில் சென்று முழு செல்வத்தையும் வீணாக்கி விடுகின்றனர். இன்றைய நாட்களில் உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது. அனைத்தையும் விட மிக மோசமான நோய் சினிமா ஆகும். நல்ல குழந்தைகளும் சினிமாவிற்கு செல்வதால் கெட்டு விடுகின்றனர். ஆகையால் பிகேக்கள் சினிமா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யார் உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ நீங்கள் அங்கும் சென்று சேவை செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இது எல்லைக்கு உட்பட்ட சினிமா என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். இது எல்லையற்ற சினிமா ஆகும். எல்லையற்ற சினிமாவின் மூலம்தான் இந்த எல்லைக்கு உட்பட்ட பொய்யான சினிமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் மூலவத்தனம், பிறகு இடையில் இருப்பது சூக்ஷ்மவத்தனம் என்பதை இப்பொழுது தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இது சாக்கார வத்தனமாகும். விளையாட்டு அனைத்தும் இங்குதான் நடக்கிறது. இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கும். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள்தான் சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும். தேவதைகள் அல்ல. ஆனால் பிராமணர்களுக்கு இந்த அலங்காரம் கொடுக்கப்படுவது கிடையாது. ஏனெனில் முயற்சியாளர்களாக இருக்கின்றனர். இன்று நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனர். நாளை விழுந்து, அதாவது வழிமாறி விடுகின்றனர். ஆகையால் தேவதைகளுக்கு கொடுத்து விட்டனர். சுய தரிசன சக்கரத்தின் மூலம் கிருஷ்ணர் அகாசுரன், பகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்ததாக காண்பிக்கின்றனர். அவர், அதாவது கிருஷ்ணரை அஹிம்சா பரமோ தர்மத்தை சார்ந்தவர் என்று கூறப்படும் பொழுது எப்படி இம்சை செய்ய முடியும்? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சடங்குகளாகும். எங்கு சென்றாலும் சிவலிங்கம் இருக்கும். பெயர்கள் மட்டும் தனித்தனியாக வைத்துவிட்டனர். மண்ணால் செய்யப்பட்ட தேவதைகளை, அதாவது சிலைகளை எவ்வளவு உருவாக்குகின்றனர், அலங்காரம் செய்கின்றனர், ஆயிரக்கணக்கில் செலவு செய்கின்றனர், உருவாக்குகின்றனர், பூஜை செய்கின்றனர், பாலனை செய்கின்றனர், பிறகு கடலில் கரைத்து விடுகின்றனர். பொம்மை பூஜைக்கு எவ்வளவு செலவு செய்கின்றனர்? பலன் அடைவது எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் பணத்தை வீணாக்கும் பக்தி என்று தந்தை கூறுகின்றார். ஏணியில் இறங்கியே வந்தீர்கள். தந்தை வருகின்றார் எனில் அனைவருக்கும் முன்னேறும் கலை ஏற்படுகிறது. அனைவரையும் சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். பணத்தை செலவழிக்கும் விஷயம் கிடையாது. பக்தியில் நீங்கள் பணம் செலவு செய்து செய்து ஏழையாக ஆகிவிட்டீர்கள். செல்வந்தர் ஏழை ஆவதற்கான கதையை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்காக கல்வியை தந்தை கொடுக்கின்றார். அவர்கள் தீஸ்ரீ கதா, அதாவது மூன்றாவது ஞானம் என்ற கண் கொடுக்கும் கதை, அமர கதையை கூறுகின்றனர். அனைத்தும் பொய்யானது ஆகும். தீஸ்ரீயின் கதை இதுவாகும். இதன் மூலம் ஆத்மாவிற்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. முழு சக்கரமும் புத்தியில் வந்து விடுகிறது. உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அமர கதையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமரர் பாபா உங்களுக்கு கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். அமரபுரிக்கு எஜமானனாக ஆக்குகின்றார். அங்கு நீங்கள் ஒரு பொழுதும் மரணம் அடைய மாட்டீர்கள். இங்கு மனிதர்களுக்கு காலனை பற்றிய பயம் எவ்வளவு இருக்கிறது. அங்கு பயப்படுவதற்கான, கண்ணீர் விடுவதற்கான விஷயம் கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பீர்கள். இங்கு மனிதர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றனர். இது அழுது கொண்டிருக்கும் உலகமாகும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்று தந்தை கூறுகின்றார். ஒவ்வொருவரும் அவர்களது நடிப்பை நடித்துக் கொண்டே இருக்கின்றனர்.
இந்த தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் அல்லவா? இங்கு உலகில் பல குருக்கள் உள்ளனர். அவர்களிடமிருந்து பல வழிமுறைகள் கிடைக்கின்றன. ஒவ்வொருவரின் வழிமுறையும் தனித்தனியாக இருக்கிறது. சந்தோஷி தேவிக்கும் பூஜை நடைபெறுகிறது. சந்தோஷி தேவி உண்மையில் சத்யுகத்தில் தான் இருக்க முடியும். இங்கு எப்படி இருக்க முடியும்? சத்யுகத்தில் தேவதைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். இங்கு ஏதாவது ஆசையுடன் இருக்கின்றனர். அங்கு எந்த ஆசையும் இருக்காது. தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்தி விடுகின்றார். நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். கவலைப்படும் அளவிற்கு எந்த பொருளிலும் குறை இருக்காது. அங்கு கவலையே இருக்காது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் நான் தான் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் உங்களது பாவங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு அதிகமாக புரிய வைப்பீர்களோ அந்த அளவிற்கு பிரஜைகள் உருவாகிக் கொண்டே செல்வார்கள் மற்றும் உயர்ந்த பதவியும் அடைவீர்கள். இது சாது போன்றவர்களின் கதை அல்ல. பகவான் அமர்ந்து இவரது வாயின் மூலம் புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் திருப்தியான தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் பாவ உலகத்திற்கு செல்ல வேண்டி. ஏனென்றால் பாவன உலகத்திற்கு, அதாவது தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டுமெனில் தூய்மை இழந்தவர் ஆகக்கூடாது. தந்தை இந்த விரதத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் பல வகையான விரதங்களை உருவாக்கிவிட்டனர். நல்லது, இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவி, அதாவது சந்தோஷி தேவி ஆக வேண்டும். இங்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல மடங்கு செல்வந்தராக ஆக வேண்டும். இரண்டாவது, அனைத்தையும் விட மிகவும் அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது சினிமா. சினிமா பார்ப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. துணிவுள்ள நீங்கள் புத்திசாலிகளாகி எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சேவை செய்யுங்கள். வரதானம். முயற்சி மற்றும் சேவையில் விதிப்பூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. முயற்சி மற்றும் சேவையில் விதிப்பூர்வமாக விருத்தி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். பிராமணன் என்றால் விதிப்பூர்வமான வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் விதிப்படி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அது சுய முயற்சியாக இருக்கலாம் அல்லது சேவையில் விருத்தி ஏற்படவில்லை எனில் அவசியம் ஏதாவது ஒரு விதியில் குறை இருக்கிறது. ஆகையால் சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை எண்ணம், சொல், செயல் அல்லது சம்பந்தம் விதிப்பூர்வமாக இருந்ததா? அதாவது விருத்தி ஏற்பட்டதா? ஒருவேளை ஏற்படவில்லை எனில் அதற்கான காரணம் யோசித்து நிவாரணம் செய்யுங்கள். பிறகு மனம் உடைந்து போக மாட்டீர்கள். விதிப்பூர்வமான வாழ்க்கை இருக்கிறது எனில் அவசியம் விருத்தி ஏற்படும் மற்றும் தீவிர முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்.
தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்தவர்களாக ஆகுவதுதான் உண்மையான பவித்ரதா ஆகும். தூய்மை மற்றும் சத்தியத்தில் நிறைந்திருப்பவர்களாக ஆவதுதான் உண்மையான பவித்ரதா ஆகும். அவ்யக்த சமிக்கை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். எங்கு வார்த்தைகளின் மூலம் ஒரு காரியம் வெற்றி அடையவில்லையோ, வார்த்தைகளின் மூலம் புரிந்து கொள்ள மாட்டார்கள், மாறாக சுப பாவனை மூலம் மாறிவிடுவார்கள் என்று கூறுவர். எங்கு வார்த்தைகள் காரியத்தில் வெற்றியாக்க முடியவில்லையோ, அங்கு அமைதி சக்தியின் சாதனமாகிய சுப சங்கல்பம், சுப பாவனை, கண்களின் மொழி மூலம் கருணை மற்றும் அன்பின் அனுபவம் காரியத்தை வெற்றியாக்கிவிடும். ஓம் சாந்தி.